Daily. Taste the Daily. முருகையன் சார், ஒரு அரசாங்கம் சட்டமன்றத்தை நடத்துகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, உண்மையாகவே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் சட்டமன்றத்தை ஜனநாயக பூர்வமாக தான் நடத்துகிறாங்களா? எல்லோருக்கும் வணக்கம். இந்த கரூர் துயர சம்பவம் அதை பற்றி நம்ம எவ்வளவு கோணங்களில் பேசணுமோ அந்த கோணத்தில நம்ம அப்புறம் பேசுவோம். என் கேள்விக்கு பதில் சட்டமன்றத்தில் வந்துங்க அதை நடத்தக்கூடியவர் சபாநாயகர் ஒன்றும் நேற்று இன்னைக்கு வந்தவர் இல்லை. அவர் நல்ல பெரிய அனுபவம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய அனுபவத்தை இல்ல ஆசிரியரா இருந்து மாணவர்களை எல்லாம் குச்சி வச்சு மிரட்டிட்டு இருந்திருந்தாரு அப்படின்னா அதெல்லாம் அவருடைய பணிக்கால அனுபவமாக வைத்துக் கொள்ள நான் எதுவும் சொல்லல, தப்பால ஒன்றும் சொல்லல சார். ஆனா அமைச்சர்களை விட அதிகமாக பேசுறது, கிண்டல் பண்றது. அதிமுக இந்த கரூர் பெருந்துயரத்துக்காக கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு வராங்க சட்டமன்றத்துக்குள்ள. ஒரு சபாநாயகருடைய மாண்பா என்ன தெரியுமா கேட்டாரு, என்ன பிபியா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் நீங்க நியாயப்படுத்துவீங்களா? மன்னிக்க முடியாது. அதெல்லாம் தவறுதான். நீங்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சி தலைவர் கொடுக்கிறார். இந்த கரூர் சம்பவத்தை பத்தி நான் பேச வேண்டும் கேட்கிறார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வதும் அதை பிறகு நான் உங்களை பேச விடுகிறேன், அதுக்கு உனக்கு நான் பிறகு பேச விடுகிறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பேசுறதுக்கு விடுறாரு. அது சபாநாயகர் முடிவு தான். கவனிப்பு தீர்மானத்தை முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் உண்மையை சொல்லுங்க, தார்மீகமா அதுல நியாயம் இருக்கா? இந்த விஷயத்துல ஜனநாயகம் இருக்கா? ஏன் சார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றவங்க அவங்கதான் முதல்ல பேசணும். அதற்கு அரசு சார்பில் யார் அதிகாரிகளோ, யார் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ இல்ல அவை முன்னவரோ அவங்க பதில் சொல்லணும். அதுதானே சட்டமன்ற மாண்பு. சார், இந்த விஷயத்தை பொறுத்தவரையில முதல்ல அரசு தரப்பு என்ன சொல்லுகிறது என்பதை அவர் சொல்றாரு. அரசு தரப்பு கருத்து நியாயமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களை பேச வைக்காம உங்களை பேச விட்டுருக்காங்களா? வைக்காம விளக்கத்தை மட்டும் வாங்கி என்ன விளக்கம் அது? இல்ல முன்னாடி முதல்ல எங்களுடைய கருத்து இதுங்க கரூர் சம்பவத்தை பத்தி முதலமைச்சர் சொல்றாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்விகளை நீங்க எழுப்புங்க. சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பரிச்சயம் இருக்கும்னு நான் நம்புறேன். கேள்விக்கு தானே சார் பதில். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? என்ன தீர்மானம், எதை கவனத்தை ஈர்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே அதுக்கு பதில் சொல்லணும். சார், வேற விஷயத்தை அவர் பேசல சார். இனி எதை எதிர்த்து எந்த இதுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தீங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தான் உங்களுக்கு எதிர்க்கட்சி ஆனா நீங்க பேசக்கூடாது, விளக்கம் கொடுக்கறவங்க பேசணும்னா அப்ப எந்த விதமான குற்றச்சாட்டோ விமர்சனமோ இந்த அரசு மேல சட்டமன்ற அவை குறிப்புல ஏறிடக்கூடாதுங்கிறதுல மிக கவனமா இருக்கீங்க. ஜனநாயகமா? இதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லையா? முதல்ல பேசினாலும் ஏறும், நீங்க அடுத்து ரெண்டாவது பேச விட்டாலும் ஏறும். அது ஒண்ணு விட்டு போறதில்ல. ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கிறதும் எடுத்துக்க கூடாது. அதுல கேள்வியை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறது நியாயமா? இல்ல பதில கொடுத்துட்டு இப்ப நீங்க பதில கொடுத்துட்டு நானே இப்ப நீங்க கேள்வி கேளுங்கிறது நியாயமா? இது மற்ற விஷயம் போல இல்ல. கரூர் சம்பவம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நாட்டு மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே முழு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. என்னுடைய விளக்கத்தை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது அதுல விளக்கம் தேவைப்பட்டால் கேளுங்கன்னு சொல்லி பேச விடுறாரு. அவர் பேசுறாருல, எதற்காக குற்றச்சாட்டுகளை வைத்தாரு பேசுறாரு? மற்ற அமைச்சர்கள் எதுக்கு எதிர்த்து பேசினாங்க? நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஏதாவது அமைச்சர் தொடர்புடையதா இருந்ததுன்னா அமைச்சர்கள் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் இந்த கரூர் விவகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? எஸ் சிவசங்கருடைய ஊரா இது? கரூரா? அதுவும் கிடையாது. அவர் அரியலூர்காரரு. கரூர்ல நடந்த நிகழ்வுக்கு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? போக்குவரத்து துறைக்கும் கரூர் நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம்? திரு எஸ் சிவசங்கருக்காவது அதுல சம்பந்தம் இருக்குதானா? அவருக்கும் இந்த நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்கு அவர் எந்திரிச்சு பேசினார்? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அமைச்சர் இதுக்கு தான் சொல்லணும், அதுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஒரு அமைச்சர் இல்லைன்னா இன்னொரு அமைச்சர் அதுக்கு பதிலாக கூட சொல்ல வைக்க முடியும். போக்குவரத்து சம்பந்தப்பட்டது யாருங்க அமைச்சர்? சார், அது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயம். சட்ட ஒழுங்குக்கு யார் அமைச்சர் இருக்கு? யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இல்ல, யார் அமைச்சர்? முதலமைச்சர் தானே. சரி சார், முதலமைச்சர் தானே பொறுப்பு. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே.
சரி, அதுக்காக முதலமைச்சர் தான் சொல்லணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்ல சார். முதலமைச்சர் தான் சொல்லணும் கட்டாயம் இல்ல. அதே போலத்தான் அவர் விவகாரம் ஒரு பெருந்துயரத்தை பத்தி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா உடனடியாக முதலமைச்சர் பதில் பேசிட்டு விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்க கேள்வி கேட்கணும், கவனத்தை ஈர்க்கணும்ங்கிறது கிடையாது. எதற்காக அதை மட்டும் பண்ணீங்க? இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி மேல கேள்வி கணைகளை தொடுக்கிறாரு. உங்களை பேச விடாம தடுத்தார்களா? உங்களை பேச விட்டாங்களா இல்லையா? ஆமா, தடுத்தாங்க. 3/4 மணி நேரம் பேசிருக்கீங்க. எங்க பேச விட்டாங்க? நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி இருக்காருல்ல. இருங்க, முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறாரு. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் பேசின வீடியோவை எனக்கு காமிங்க சார். நான் வெயிட் பண்றேன் மிஸ்டர் முருகையன். சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் பேசின வீடியோவை ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க காமிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நான் பார்த்தேன் சார். எங்க பாத்தீங்க பேசுனத? இன்னைக்கு பேசுனத பாத்தீங்களா? நீங்க சொல்றது செய்தியாளர் சந்திப்பு, அது தெரியும். நான் கேக்குறது சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினதையும் இந்த விவகாரம் தொடர்பாக பேசினதையும் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க காமிங்க. இல்ல, அப்படி துண்டித்து இருந்தால் அது கண்டிக்கதா இருந்தாங்க. அது கண்டிக்க நேரலைய துண்டிச்சாங்க, ஆடியோவை கட் பண்ணாங்க. என்ன சார் ஜனநாயகம்? ரெக்கார்ட்ல இருக்க தான் செய்யும். எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது ரெக்கார்ட்ல இருந்து போய்டாது, இருக்க தான் செய்யும். நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நம்ம சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை லைவ் ரிலே பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி தானே வந்திருக்கிறோம். ஆனா ஏன் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும் கட் பண்ணி விட்டீங்க? இல்ல, அது கட் பண்ணி வீடியோ ஆதாரமே இருக்குது, அத தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எந்திரச்சு பேசுறாரு, உடனே கட் பண்றீங்க. இல்ல, கட் பண்ணி இருந்தா சரியில்லை சார். அதுல ஏற்றுக்கொள்ள முடியாது சார். அத ஏன்னா ஆளுங்கட்சி பேசினாலும் எதிர்க்கட்சி பேசினாலும் நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும். அது நல்ல கருத்து. அப்ப தப்பு தான பண்றாங்க திமுக. அது தவறு. திமுகவை கண்டனம் சொல்லுவீங்களா? நிச்சயமா. ஏன் தப்பு பண்றாங்க? அவரு சொன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஏதாவது அறிக்கை வருமா? பார்க்கலாம்னா வருதான்னு பார்க்கணும். எனக்கு என்ன தெரியும், வருமா வராதுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அதை நீங்க காங்கிரஸ் கட்சி தானே? ஆமா, காங்கிரஸ் கட்சி. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல வராதுங்கிறது தான். இல்ல சார், அதுக்குதான் வருமா தலைவரா இருக்கிறது. மக்கள் உங்களை எல்லாம் நம்புவாங்க. அவங்களா கட் பண்ணாங்களா இல்ல ஏதாவது டெக்னாலஜில எதுவும் ப்ராப்ளமாங்கறது அணில்கள் ஓடிருச்சான்னு பயமா இருக்கா? அவங்களே கட் பண்ணிருக்கலாம். டெக்னாலஜி ஏதாவது மக்களை ஏமாத்துவீங்க. விஷயம் தெரிஞ்ச இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். பார்க்கிற மக்களுக்கும் விஷயங்கள்லாம் தெரியும். இன்னைக்கு செல்போன்லயே எல்லாம் வந்துருச்சு. டெக்னாலஜிக்கலி எல்லாரும் இதா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்பவே இடையில கனெக்ஷன்ல பிரச்சனைங்கறீங்களே. நான் சொல்றேன், திட்டமிட்டு கட் பண்ணி இருந்தா கண்டிக்கத்தக்கது. அடிச்சு சொல்லுவோம், திட்டமிட்டு தான் கட் பண்ணாங்க. அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுவாங்க சார். நீங்க ஏன் கட் பண்ணாங்கறது கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இது முதல் முறையில கேள்வி கேக்குறாங்க. எப்பவுமே வரேன் பத்மநாபன் சார். சட்டமன்றத்துல இந்த கரூர் விவகாரம் பற்றி விவாதிக்கணும்னு சொல்றாங்க. நிறைய சந்தேகங்களை கேக்குறாங்க. அதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே? அது ஏன் அதிமுக உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு செய்ததுக்கு பிறகு யாருமே இல்லாம செவுத்த பார்த்து, அதுவும் என்ன இது கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கலையே? நீங்க கூட்டணி போறீங்களோ, அப்படியெல்லாம் போனீங்கன்னா மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு ஏன் இப்படி சாபம் விடுறீங்க? என்ன இதெல்லாம்? இது எல்லாத்தையும் புலம்பலா? இல்ல, அரசியல் பின்புலங்கிறது எல்லாத்திலையும் இருக்கு சார். இந்த தவறுக்கு காரணமா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய விஜய் அவர்கள் அமைதி காக்கும் போது அதுல பிஜேபி காரங்களும் முன்னே எல்லாத்துக்கும் கேள்வி சொல்றதெல்லாம் என்ன அவசியம் வந்தது? அவ்வளவு பெரிய அவசியம் வந்தது? முருகையன், யார் பதில் சொல்லணும்? பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்கு? ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தானே இருக்கு. ஆட்சி ஒண்ணு சொல்லல சார். அவங்க உடனடியாக செயல்பட்டாங்கல்ல சார். ஆட்சியில் இருக்கிறவங்க எதுக்கும் பதில் சொல்லாமையோ எதுவும் பேசாமையோ அப்படியே தூங்கி விடவில்லை. அவர்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமோ கவனித்தார்கள், பார்த்தார்கள், செய்தார்கள். எல்லாம் எல்லாத்தையும் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள தான் என்ன பேச விடல, நான் மக்கள் மன்றத்துல பேசுறேன்னு கேள்விகளை அடுக்கி வச்சாருல, அதற்கு ஏதாவது ஒரு பதில்? அது இல்ல சார், அதெல்லாம் வரும் சார். பதில் இப்ப தான் அடிக்கி இருக்காரு, இன்னைக்கு தானே அடிக்கி இருக்காரு. அவரு கரூருக்கு போய் கரூருக்கு போய் இந்த நிகழ்வு நடந்ததை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்த பிறகு நிறைய கேள்விகள் அப்ப இருந்தே வச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் பதில் வந்த பட்ட காணமே சார். இவர் வைக்கிற கேள்விதான் இந்த பிரச்சனைக்கு பதில் என்று சொன்னால் அப்ப எதுக்கு கமிஷன்?
சார் எதுக்கு சிபிஐ சார் இதுல உண்மை இருக்கா இல்லையா சதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் சார் சிபிஐ போட்டிருக்கீங்க. சிபிஐ போட்டிருக்காங்க. ஏன் வேணாம்னு சொன்னீங்க? திமுக ஏன் வேணாம்னு பதில் சொல்லிருந்தீங்கன்னா சிபிஐயே உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காது. அதான் அரசாங்கம் இதெல்லாம் சொல்றாங்க, அரசு மேலதான் தப்புன்னு அவங்க தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. மாநில அரசு ஒரு கமிஷன் போடுது, அப்புறம் ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி போடுது. எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு இதெல்லாம் வந்து உண்மையை நிரூபிக்காது அப்படின்னு சந்தேகப்பட்டு நீங்க மனு தாக்கல் பண்ணி சிபிஐ வந்து கொண்டு வந்திருக்கீங்க. சிபிஐ வந்து என்ன சொல்லுது பாப்போம். அந்த நிகழ்வு இன்னைக்கு இரவு நடக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையிலேயே கமிஷனை போட்டாச்சு. முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்த சில மணி நேரங்களிலேயே அந்த கமிஷனுடைய ஆணையர், ஒரு நபர் விசாரணை கமிஷனுடைய ஆணையர் அங்க நேர்ல போறாங்க, இன்வெஸ்டிகேஷனை தொடங்கிட்டாங்க. என்னது இது? ஒரு உதவியாளர் கிடையாது, ஒரு ஆபீஸ் கிடையாது. எங்க போய் என்ன அவங்க வந்து மீட்டிங் போடுவாங்க, என்ன விசாரிக்கணும்னு அதிகாரிகள் எங்க வச்சு விசாரணை செய்வாங்க? இதெல்லாம் என்ன இது? சரி, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? அது மாதிரி இந்த இவ்வளவு வேகப்படுத்துறீங்க. அந்த குறைபாடு முறைகேடுக்கு ஏன் நீங்க ஒரு நபர் விசாரணை ஆணையம் போடல? அந்த குறைபாட்டை எல்லாம் நீ சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து தனியா வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு கமிஷனை போட்டது இல்லீங்களா? பாருங்க, கோர்ட்டை பத்தி நான் பேசவே இல்லை. கோர்ட்டுக்கு வழக்குக்கு போனாங்கன்னா அதில் உத்தரவு பிறப்பிப்பாங்க தான். நான் அதுக்குள்ளே வரலை. நான் கேட்டது தார்மீக அடிப்படையில் ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் வந்து முதலமைச்சராக இருப்பேன்னு திமுகவினுடைய தலைவர் சொல்கிறாரா இல்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதான சொல்கிறாரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய குரலாக சந்தேகங்களை அடுக்கிறாரு. அது கடமை. ஏன் வந்து ராத்திரியோட ராத்திரியா இது நாள் வரைக்கும் இல்லாத முறையாக நீங்கள் எப்படி நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது உடனே என்ன சொல்றாங்க, இங்க வந்து ஐஸ் பாக்ஸ் இல்ல, ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லன்னா கரூர்ல இருந்து நாமக்கல் பக்கத்துல இருக்கு, திருச்சி பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் திருப்பூர் இருக்கு, இந்த பக்கம் கோவை இருக்கு, அங்க இருந்து உங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸே கிடைக்காதா? ஒரு 40 ஃப்ரீசர் பாக்ஸை கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு இந்த திமுக அரசாங்கம் இருக்கா? சென்னையிலிருந்து முதலமைச்சர் வர்றாரு, துணை முதலமைச்சர் துபாயில இருந்து வர்றாரு, அமைச்சர்கள் அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் வராங்க. ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் பக்கத்துல திருச்சியில இருந்தோ நாமக்கல் இருந்தோ வராதான்னு கேக்குறாரு. நியாயம் தானே? போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏன் நீங்க அதிகமான டைம் எடுத்துக்கலங்கிறதெல்லாம் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது, அங்கே மக்கள் அழுது புலம்பி கொண்டிருக்கும் போது அதை கடகடன்னு என்ன முடிக்கணுமோ முடிச்சு அவர்கள் கையில கொடுக்கறத பார்ப்பாங்க. வேறு வேறு காரணங்களால் மரணம் அடையவில்லை, எல்லாம் ஒரே காரணம், போட்டு மிதிப்பட்டு அடிபட்டு தான் செத்துருக்காங்க. நீங்க எப்படி அதை சொல்லலாம்? அதுதான் அத கண்டுபிடிக்கிறதுக்கான போஸ்ட் கண்கூட நாட்டு மக்கள் பார்த்தாங்க சார். அத கண்கூட பார்த்திருக்காங்க. கண்கூட எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. அது ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொரு புணத்துக்கும் ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லாம போச்சு. கண்கூடா பார்த்தது, காதுல கேட்டது, சொன்ன விஷயங்களை செய்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்து தெரியுமா? யார் அந்த சார் விவகாரம்? பாதிக்கப்பட்ட பெண்ணே சொன்னது தானே. ஏன் அந்த விவகாரத்துக்கு மட்டும் எதையுமே பேசாம இருக்கிறீங்க? அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை, இங்க கள்ளக்குறிச்சி விவகாரம், இங்க 5 பேர் இறந்து போனாங்களே ஏர் ஷோ, அந்த விவகாரம் எல்லாத்துலயும் மௌனம் காக்குறீங்கல்ல. ஏன் கரூர் விஷயத்துல மட்டும் இவ்வளவு அவசரப்பட்டீங்க சார்? கரூர் விஷயம் வந்து 41 பேர் சார், 1-2 இல்ல சார், 41 பேர். மது அருந்தி சாப்பிட்டு சாவுறது சார். இது வந்து அப்பாவி மக்கள் மிதிப்பட்டு செத்து. அது வந்து மதுரை போய் தேடி கொண்டாய். கள்ளக்குறிச்சியில சாவு அவங்களே தானே தேடிக்கிட்டாங்க. எதுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க? அது அரசாங்கத்தினுடைய கடமை, செத்தது யாரா இருந்தாலும். ஆனா நீ ஏன் உடனே இங்க ஓடவில்லைங்கிறதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். மது அருந்தி சாவுறது நீங்க என்ன செஞ்சாலும் அது சரி, அப்பாவி மக்கள் போய். ஆனா எதிர்க்கட்சி பார்த்து கேள்வி கேட்டா அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. என்ன மாதிரியான சர்வாதிகாரம்? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் விபரமாக எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. ஆனா பதில் வரலையே, பதில் வரலையே. மக்களுக்கு கொடுத்தது சார், அது அந்த விளக்கம் மக்களுக்கு கொடுத்தது, அது மக்களிடம் போய் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு வெற்றி. முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாரா இல்லையா? சட்டமன்றத்தில் வந்து அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க, எதிர்கேள்வி எழுப்புனாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, சம்பந்தமே இல்லாம நீங்க தாவேகா கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னா அதற்காக ஏன் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு பேசுறதெல்லாம் அதத்தான் சொல்றாங்க. அவங்க பதட்டம் ஆயிட்டாங்க. ஒருவேளை கூட்டணி ஏதோ அமைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய மறுபடி 10 ஆண்டு காலம் நம்ம எங்காவது ஆட்சிக்கு வர முடியாம போயிருமோனா அவங்க பயப்படுறாங்கங்கறாங்க. கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டு சமாளிப்பது என்பது எளிது. அங்கேயும் போலன்னு கேட்கும்போது அவங்க கேட்கறாங்க 13 பேர் தூத்துக்குடியில் சாவும் பொழுது ஏன் நீங்க போலன்னு எதிர்கேள்வி கேட்கறாங்க. இதே அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கல்ல. என்ன பண்ணீங்க அந்த அறிக்கையை? அந்த அறிக்கை என்ன பண்ணீங்க? எதுக்கு எடுத்தாலும் தூத்துக்குடி தாங்க. அந்த கேள்வி நீங்க
அந்த கேள்வி கேளுங்க. தூத்துக்குடி சம்பவத்துல என்ன அறிக்கை, அதை பத்தி என்ன நடவடிக்கை கேளுங்க. திமுக தான பதில் சொல்லணும். அருணா ஜெகதீசன் அவர்கள் கேளுங்க சார். அந்த அறிக்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அருணா ஜெகதீசன் வந்து இதுல போட்டோம்னா அத குறைபாடுங்கறீங்க. தூத்துக்குடியை சொன்னா நீங்க போட்டா ரொம்ப நல்லது. நீங்க தான் வெளியிடணும். முருகையன் என்ன பதில் சொல்லுவாரா மாட்டாரா? பதில் சார் இன்னைக்கு தான பேசுறீங்க. வரும் சார். அடுத்த பதிலுக்கு வந்து கொண்டே இருக்கு சார். 26 ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்ப நீங்க பதில் சொல்லிக்கங்க. சார் இதுக்கெல்லாம் இறுதி விடை வந்து சிபிஐ போட்டீங்கல்ல, சிபிஐ இனுடைய அறிக்கை தான் சார் இதுக்கு முழுமையான பதிலை கொடுக்க வேண்டும். நீங்க சதி இருக்கிறதாக நீங்க போலீசினுடைய அதிகமான ஈடுபாடு இல்லாமல் ஒரு காவல் நடந்ததுனால இப்படி நடந்து போச்சுன்னு சொன்னா கூட ஒரு வகையில ஒத்துக்கலாம். ஆனா அதுல சதி இருக்கு, அது சதி இருக்கு. மற்ற 4 இடங்களில் பதில் சொல்லாம இப்படி குடுகுடுன்னு ஓடி போய் இப்படி எல்லாம் அமைச்சர்கள் பின்னாடியும் மற்ற விவகாரங்களுக்கு பின்னாடி நீங்க ஒளிஞ்சுக்கிறது உண்மையிலே உங்களுடைய பயத்தை தான் காமிக்குது. நான் சொல்லல சார். எதிர்க்கட்சி தலைவர் ட்வீட் போட்டிருக்கிறாரு, மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லிக்கங்க. நான் திரும்ப வரேன். முருகையன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டிருக்கிறாரு. இவ்வளவு நாளா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும்னு சொன்னாங்க, அதே மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு என்னன்னா தாவேகா அதிமுக கூட கூட்டணி போட போகுதுங்கிறது சொல்றாங்க. அப்படி நடந்தா எங்களுக்கெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ல அவர் சொல்றாரு. அதான் எங்களுக்கு கூட இப்ப விஜய் வந்து அங்க போறாருன்னு சொன்னா நல்ல தாராளமா போட்டோம். ஏன் நீங்களும் கூட வந்தீங்களா? அவர் தனியா நின்று ஒரு கூட்டணி இல்ல, அவர் தனியா நின்று ஒரு கூட்டணி அமைச்சு அவர் நிற்பாரையானால் அதிமுக திமுகவும் பார்த்து விட்டோம். 50 ஆண்டு காலமா 2 கட்சியும் வேண்டாம், 2 கட்சி ஆட்சியும் வேண்டாம், ஒரு புதிய நபரை நம்ம முதலமைச்சராக்குவோம்னு மக்கள் கூட நினைச்சிருக்கலாம். அதுதான் இந்த கூட்டம் கூட திரண்டிருக்கலாம். ஆனா இப்போ பண்ணி நடக்கலங்கிறதால ஒரு விரக்தியா இல்ல இந்த கரூர் விவகாரத்துல இருங்க முருகையன், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இந்த கரூர் விவகாரத்திலேயே ராகுல் காந்தி டெல்லியில இருந்து பேசினதாக தகவல் வந்துச்சு. இருங்க சொல்லி முடிக்கல. தகவல் வந்துச்சு. உடனே அதனுடைய பின் விளைவு என்ன தெரியுமா? நாங்களே எதுவும் சொல்லல. துணை முதலமைச்சர் உதயநிதி மேடையில போய் நின்னுட்டு கை எங்கேயும் போகல, கை நம்ம கையோடவே இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இதையெல்லாம் வைத்து புள்ளிகளை வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு உருவமே தெரியுது. இப்ப நீங்க பேசுறத பார்த்தா அந்த பிம்பம்லாம் உடைஞ்சு இங்க போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு விரக்தி எல்லாம் தெரியுது. ராகுல் காந்தி மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு பெருந்தன்மை மிக்க மனிதராக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்து விட்டதே என்று ஒரு மனிதன் எந்த ஒரு நல்ல மனிதர் என்ன கேட்கணுமோ தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு மிக்க ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவர்கிட்டையும் பேசினாரு. அந்த ஸ்பாட்ல இருந்தவரே அவருடைய தொண்டர்கள் தான் மாண்டு போயிருக்காங்க. எனவே அவர்கிட்ட ஒரு இரங்கல் தெரிவிக்கிற வகையில் அவர் பேசினார். நீ உடனே அதுக்கு உள்ளர்த்தம் கற்பித்து பல பேர் பல கருத்துக்களை சொன்னதுனால் அப்பதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இல்ல இல்ல கை எங்களை விட்டு ஒண்ணும் போயிடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து. அதே மாதிரி இல்ல இல்ல சிபிஐ ரிப்போர்ட் முதல்ல வரட்டும் சார். நீங்க அதுக்குள்ள சிபிஐல இதுதான் இவ்வளவு சொல்றீங்கல்ல, அவர் அப்ப என்ன சிபிஐ ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்னு நீங்க இப்பவே முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பிடியில் சிபிஐ இருக்கு. அதுகிட்ட போனதுனால விஜய் மடக்கி போட்டீங்க. விஜய் வந்து அந்த வலைக்குள் நுழைப்பதற்காகவே இந்த சிபிஐ விசாரணை கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி நாங்க ஒண்ணும் கவலைப்படல. நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க விஜய் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. வரேன் சார். இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இங்க பேசினது ஒரு தார்மீக அடிப்படையிலான ஒரு நலன் விசாரிப்புன்னு தான் நாங்க ஏத்துக்கணும். அதானே? அதே போல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம அரசனுடைய தவற இன்னொரு கட்சி மேல வந்து நீங்க பழி போட்டு தப்பிக்க பாக்குறீங்கன்னு கேட்டா உடனே நீங்க கூட்டணிக்காக பேசுறீங்கன்னு நீங்க மட்டும் அந்த கோணத்துல பார்வையா பார்க்கலாம். ஆனா நாங்க மட்டும் என்ன தாவேகாவும் காங்கிரஸ் என்ன ட்ரை பண்றீங்களா, கூட்டணிக்கு ட்ரை பண்றீங்களான்னு மட்டும் நாங்க கேட்க கூடாது. என்ன இது? இல்ல இல்ல நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறது கூட தப்பு இல்ல. என்ன சொல்லி இருக்கணும்? அரசாங்கம் நீங்க சொல்லக்கூடாது. அரசாங்கத்தின் தரப்பிலும் தவறு இருக்கிறது, விஜய் தரப்பிலையும் தவறுகள் இருக்கிறது, அரசாங்க தரப்பிலையும் பாதுகாப்பு கொடுப்பதில் பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. அப்படிதான் நீங்க எழுதி கொடுத்தீங்க. இல்ல நாளையில இருந்து இல்ல ஃபுல்லா விஜய் காப்பாத்துறதுக்கு பேசணும் அப்படின்னு அதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. யார் மேல தப்போ சுட்டி காட்டுவாங்க. எதிர்க்கட்சியினுடைய வேலை அதுதான், சுட்டி காட்டத்தான் செய்வாங்க. சதி இருப்பதாக சொல்லுவதை எங்களால் ஏற்க முடியாது.
சார் அது இன்னும் தவறெல்லாம் நடந்திருக்கு. தவறு அரசு தரப்புலையா செய்யக்கூடிய நேர்மையான நடவடிக்கை. நீங்க கலெக்டரையும் நீங்க அதெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் கரெக்ட் இல்ல. நீங்க அது மாதிரி கேட்கறதெல்லாம் அது வந்து அரசுக்கு உண்மையிலேயே அங்க தவறு இருக்குன்னா சஸ்பெண்ட் பண்ணட்டும். அது தப்பு. நீங்க தான் சிபிஐ கமிஷன் போயிட்டீங்கல்ல, சிபிஐ விசாரணை பண்ணட்டும், அதிகாரிகளை கேட்கலாம். ஆனா சட்ட ஒழுங்கையும் போலீஸ் துறையையும் கையில வச்சிட்டு இருக்கிற முதலமைச்சர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு கேட்க கூடாதா? அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அவங்க தப்பு பண்ணிட்டதா ஒத்துக்கிட்டதானே சார் அவங்க எடுக்கிறதுக்கு. அந்த அதிகாரிகளே சொல்றாங்க நாங்க எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுத்தோம். அதுக்கு விஜயே ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். என்னை பத்திரமாக இந்த இடத்தில் கரூருக்கு கொண்டு வந்து நிறுத்தியது போலீஸ் தான், மிக்க நன்றி சலிட் அடிச்சாங்க. அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காருங்க. போலீஸ் பாதுகாப்பு மிக சிறப்பாக இருந்தது. அவரே வாக்குமூலம் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இதே உங்க இறுதி கருத்துக்கு